நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தமிழ் சினிமா வரலாற்றில் கர்ணன் திரைப்படம் ஒரு மைல்கல். ஆர் பந்தலு அவர்களின் தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவின் பிரம்மாண்டத்திற்கு ஒரு ஆகச்சிறந்த உதாரணம். இந்த படத்தின் பெரும்பகுதி படப்பிடிப்பு ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஜெய்ப்பூர் அரண்மனைகளிலும் பாலைவனங்களிலும் நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான குதிரைகள், யானைகள், ஆயிரக்கணக்கான துணை நடிகர்கள் என ஒட்டுமொத்த படக்குழுவும் ஜெய்ப்பூரில் முகாமிட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சூழலில் கவியரசு கண்ணதாசன் அவர்களின் வரிகள் தங்களுக்கு கிடைக்காததால் ஒட்டுமொத்த படக்குழுவும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு எப்படி காத்திருந்தார்கள் என்ற சுவாரஸ்யமான உண்மை சம்பவத்தை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். ஜெய்ப்பூரில் கர்ணன் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சிகள் மற்றும் சில முக்கிய பாடல்களுக்கான படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. அங்கே கர்ணனாக நடிக்கும் சிவாஜி கணேசன் அவர்களும் கிருஷ்ணனாக நடிக்கும் டி ராமாராவ் அவர்களும் தயாராக இருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட காட்சியில் கர்ணன் தன் கொடைத்தன்மையால் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நிற்கும்போது பின்னணியில் ஒரு உருக்கமான தத்துவ பாடல் ஒலிக்க வேண்டும். ஆனால் அந்த பாடலின் வரிகள் மெட்ராஸில் இருந்து இன்னும் ஜெய்ப்பூருக்கு வந்து சேரவில்லை. தொலைத்தொடர்பு வசதிகள் குறைவாக இருந்த அந்த காலத்தில் கவிஞரின் வரிகள் இல்லாமல் காட்சியை படமாக்க முடியாது என்று இயக்குனர் பந்தலு கவலைப்பட்டார். தினமும் லட்சக்கணக்கில் செலவாகும் அந்த பிரம்மாண்ட செட்டில் பாட்டு வரிகள் வராததால் படப்பிடிப்பு 2 நாட்கள் தள்ளிப்போனது. படக்குழுவினர் சிலர் வேறு ஏதாவது கவிஞரை வைத்து அவசரமாக எழுதிவிடலாமா என்று இயக்குனரிடம் கேட்டனர். ஆனால் அங்கே இருந்த சிவாஜி கணேசன் அவர்கள் குறுக்கிட்டு, கர்ணனின் கொடைத்தன்மையையும் அவனது தியாகத்தையும் எழுத தமிழ்நாட்டில் கண்ணதாசனை தவிர வேறு எவராலும் முடியாது. அவன் வரிகள் வரும் வரை நான் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் காத்திருக்க தயார் என்று உறுதியாக கூறிவிட்டார். மெட்ராஸில் இருந்து கண்ணதாசனுக்கு இந்த தகவல் தெரிந்ததும் அவர் தன் நண்பன் சிவாஜியின் நம்பிக்கையை வீணடிக்க விரும்பவில்லை. உடனே அமர்ந்து கர்ணனின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அவனது சோகத்தையும் பிழிந்து ஒரு பாடல் எழுதினார். டெலிஃபோன் மூலமாக அந்த வரிகள் ஜெய்ப்பூருக்கு வாசித்து காட்டப்பட்டன. கவிஞர் எழுதிய அந்த வரிகள்தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, அவனில் உனது பெயர் அழியாதடா என்ற அழியாத காவிய பாடல். இந்த வரிகள் ஜெய்ப்பூர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வாசித்து காட்டப்பட்ட போது அதை கேட்ட சிவாஜி கணேசன் அவர்களின் கண்கள் கலங்கின. என் நண்பன் கண்ணதாசன் என்னை மனதில் வைத்துத்தான் இந்த வரிகளை எழுதியிருக்கிறான் என்று நெகிழ்ந்து கூறினார். அடுத்த சில மணி நேரங்களேயே அந்த பாடலுக்கான படப்பிடிப்பும் நடந்து படம் ரிலீஸ் ஆன போது ஒட்டுமொத்த தியேட்டரையும் உலுக்கிய பாடல் இதுதான். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.